अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषटजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् उत्तिष्ठन् चिन्तय हरिं व्रजन् चिन्तय केशवं भुञ्जन् चिन्तय गोविन्दं स्वपन् चिन्तय மாதவம். அப்படின்றதுல விழித்தல், நடத்தல், உண்ணுதல், உறங்குதல் அப்படின்ற நாலாவதாக இருக்கக்கூடிய உறங்குற போது மாதவனை தியானம் பண்ணி நினைத்து உறங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உறக்கத்தில் நாம் தூங்கும்போது இந்திரியங்கள்லாம் இதுகாரம் வேலை பண்ணி உழைத்து அதெல்லாம் ரொம்ப சோர்வடைஞ்சிருக்கு. அந்த சோர்வடைந்த இந்திரியங்கள்லாம் விஸ்ராந்தியாக ஓய்வு பெற்று புத்துணர்ச்சி பெறத்துக்காக அந்த ஓய்வு பெறக்கூடிய காலம்தான் அந்த சுவாபம்னு சொல்லக்கூடிய தூக்கம், உறக்கம். எங்கே இளைப்பாறும் அப்படின்னு சொன்னால், பொதுவாக நாம் ஒரு வேலை செய்கிறோம், இல்லை சாப்பிட்றது அப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் கூட ஏதோ ஒரு இடத்துல பண்ணலாம். அதாவது பொதுவாக எந்த இடத்துலையும் பண்ணலான்றது அர்த்தம் இல்லை. இதுக்கு இப்போ ஒரு இடத்துல ததியாராணி கூப்பிட்றா அப்படின்னு சொன்னால் நமக்கு உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னா கூட வேணுமானத்தை சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு அங்கே போகலாம். அதே மாதிரி ஒரு அலுவலகத்துக்கு வேலைக்கு சேரணும்னா அவன் ரொம்ப கெடுபடியான ஆசாமி, ரொம்ப ஹெவியாக இது பண்ணுவான் அப்படின்னா கூட சரி ஒரு மாதிரி நாம் அவனை சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் அந்த இடத்துல, அதாவது நமக்கு அது ஒத்து வராது இருந்தால் கூட ஒரு மாதிரி சமாளித்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு அந்த காரியத்தெல்லாம் பண்ணலாம். ஆனால் இந்த இளைப்பாறுறது, ஓய்வு எடுக்கிறதுன்னு இருக்குதே, அது எந்த இடத்துல நமக்கு பரிபூர்ணமாக ஒரு நம்பிக்கை இருக்குமோ அந்த இடத்துல தான் ஓய்வு எடுக்க முடியும். அங்கே போய் படுத்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த இடத்துல நமக்கு தெளிவு இருக்குமோ, அதாவது அனுகூலமாக இருக்குமோ, எந்த இடத்துல நாம் விஸ்வசிப்போமோ, நம்பிக்கையாக இருப்போமோ, நமக்கு நம்பிக்கை தருமோ அந்த இடத்துல தான் ஓய்வு எடுக்கும். அதனால் இந்த ஓய்வு எடுக்கக்கூடிய அந்த தூங்குற காரியம் இருக்க, அதுதான் இந்த உழைச்சி களைப்புற்ற இந்திரியங்கள்லாம் எங்கே ஓய்வு எடுக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த எம்பெருமான இடத்துல தான் அதெல்லாம் ஓய்வு எடுக்கிறது. இந்த நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள், அந்த இந்திரியங்கள்லாம் இந்த சரீரத்தில் யார் இருக்கா அப்படின்னா நாம் இருக்கோம், ஜீவன் இருக்கோம், ஜீவன் இருக்குது, நம்மோட கூட பரமாத்மாவும் இருக்கான். எங்கே இதெல்லாம் ஓய்வு எடுக்கிறது அப்படின்னு சொன்னால் பரமாத்மாவின் இடத்துல தான் அந்த இளைப்பாறுறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஏன்னா அவன்தான் நமக்கு தெரியுமோ தெரியாதோ, நாம் சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டோமோ தெரிஞ்சுக்கலையோ, அவன்தான் நமக்கு நம்ம படைப்பவன், காப்பவன் எல்லாம் அவன்தான். நமக்கு சுவாமி அவன்தான்.
நாம் அவனுடைய சொத்து. அதனால் நம்ம காக்கக்கூடியவன் அவனே. அதனால் அது நமக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும், ஆனால் நம்ம அறியாமல் அறியாத திசை தான், நம்ம அறியாத திசை தான் அந்த தூக்கம்ன்றது, உறக்கம்ன்றது, சுவாப தசைன்றது. சொப்பன திசையில் கனா காண்றோம், அது வேறு. நல்ல தூக்கம்ன்றது நம்ம அறியாமல் இருக்குது. அதான் நாம் அறியலைன்னா கூட நம்ம அறியாத நடக்கக்கூடிய அந்த தூக்கம் இருக்குதே, அந்த தூக்கத்தில் சரியாக நடக்கும். எப்படி சரியாக நடக்கும்னா, நம்ம இந்திரியங்கள்லாம் அந்த எம்பெருமானிடத்தில் இளைப்பாரும். அதனால் தூங்குற போது நாம் யாரை நினைக்கிறோம்? இப்போ இந்த இடத்துல கீழே விழித்தல், நடத்தல், உண்ணுதல் அப்படின்ற போதெல்லாம் ஒவ்வொரு, அதாவது பாப்பத்தை போக்கடிக்கக்கூடியதுக்காக நினைக்கிறதுனால அந்த பாப்பத்தை ஹரணம் பண்ணக்கூடிய ஹரின்னு சிந்தனம் பண்ணும். நமக்கு நாம் முன்னேற்ற பாதையில் செல்லணுன்றதுக்காக தேவர்களுக்கும் மேம்பட்டவர்களாக இருக்கக்கூடிய ஈசருக்கும் நான்முகருக்கும், மேம்பட்டவராக இருக்கக்கூடிய ஈசன் நான்முகன், அந்த ஈசருக்கும் நான்முகருக்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை நினச்சோன்னா நாம் முன்னேற்ற பாதையில் தடங்கள் இல்லாத போகுன்றதுக்கு அவரை நினச்சோம். நம்மலாம் ஆண்டு படியளக்கக்கூடியவனானதுனால, ஆண்டளக்கும் ஐயனானதுனால அவனுக்கு நன்றி செலுத்தி, அதுக்கப்புறம் நம்ம இந்திரியங்களுக்கெல்லாம் ஈசனாக இருக்கிறதுனால அவனை கோவிந்தன் அப்படி நினச்சோம். ஆனால் இந்த இடத்துல எதுக்காகவுமே இல்லை, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக இல்லை. நாமும் நம்முடைய இந்திரியங்கள்லாம் அவனிடத்துல இளைப்பாற போகிறது. நாமும் அவனை உள்ளிருத்தணும். நாம் உள்ளிருத்தினாலும் இல்லாட்டாலும் நம்மோட கூட அவன் இருக்கான். ஆனால் அதை நாம் தெரிஞ்சுட்டு அதை பண்ணணும். அதனால் அவனை நாம் உள்ளிருத்தணும், அதாவது நம்முடைய உள்ளத்தில் வைக்கணும் அவனை. அப்போ தான், அதாவது நாம் ஒன்றை தெரிஞ்சுட்டு, இப்போது எலக்ட்ரிஃபிகேஷன் வீடு பூரா பண்ணியிருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல ஃபேன் சுவிட்ச் இருக்குது, இந்த இடத்துல ஏசியினுடைய சுவிட்ச் இருக்குது அப்படின்னா எது வேணுமோ அதை போடுறோம், தேவையானது. அது தெரிஞ்சிக்கலைன்னா போட முடியாது. அந்த மாதிரி எம்பெருமான் உள்ளே இருக்கான். அதை நாம் நன்னா அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதை நாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அதை உள்ளிருத்தணும். அந்த உள்ளிருத்தினோன்னா அவனிடத்துல நமக்கு இந்திரியங்கள்லாம் போதும். இல்லைன்னாலும் புத்துணர்வு பெறும், இல்லைன்னு சொல்லலை. அதை தெரிஞ்சுட்டு பண்ணால் இன்னும் பலன் அதிகம். அதனால் உறங்க போகச்சு அந்த மாதவனை நினச்சி உறங்கணும். ஸ்வபன் சிந்தைய மாதவம் அப்படின்னு. மாதவன்னா என்ன அர்த்தம்னா, மான்னா மகாலட்சுமி பிராட்டி, தவன்னா கேழ்வன், அவருக்கு தலைவன் நாயகன், பிராட்டியினுடைய பதி அப்படின்னு இருக்கும். திருமகளார் தனிக்கேழ்வன் அப்படின்னு அர்த்தம். அதாவது கீழே நடந்த மூணுக்கெல்லாம் என்ன காரிய விசேஷமோ அந்த காரியத்தை பண்ணக்கூடியவனாக இருக்கக்கூடியவனை நாம் ஸ்மரித்தோம். இந்த இடத்துல அப்படி இல்லை. நம்ம உள்ளுக்குள்ளே உரையக்கூடியவனை அப்படியே தியானம் பண்ணுறோம். உள்ளுக்குள்ளே உரையிறவன் யார் அப்படின்னா, கீழே பண்ணவன்லாமும் அதே ஸ்ரீமன் நாராயணன் தான். அதில் ஒன்றும் திருமகளார் தனிக்கேழ்வன் தான். ஆனால் அவன் ஒவ்வொரு ரூபத்தை கொண்டு பண்ணான். இங்கே உள்ள உரையிறதுன்றது, அதாவது ஒவ்வொரு குணத்தை கொண்டு அவன் அங்கெல்லாம் அருள் பண்ணான். இங்கே உள்ள உரையிறதுன்றது அப்படியே அவனுடைய முழு தன்மையோடு, அதான் ஸ்வரூபத்தோடு அப்படியே உள்ள உரையிறதுனால அங்கெல்லாம் ஏதோ ஒரு குண விசேஷங்களை கொண்டு நமக்கு காரியம் பண்ணதுனால அந்த குண விசேஷத்துக்கு உண்டான குணாலன்னா நாம் அனுசந்தானம் பண்ணணும்.
இங்கே அப்படி இல்லை, நம்ம உள்ள உரையிடுது அவனுடைய முழு தன்மை, அதான் ஸ்வரூபத்தோடு அவன் இது பண்ணுறதுனால இந்த அவன் எப்படிப்பட்டவன், கேவல நாராயணன் இல்லை. அதனால் மாதவன் திருமகளார் தனிக்கேழ்வன் பெருமையுடைய பிரானார் இருமை வினைகடிவாரே அப்படின்லாம் ஆழ்வார் சாய்க்கிறார். அதனால் இந்த மாதவனை நாம் நினைக்கணும். எம்பெருமான் எப்படி இருக்கான்னா திவ்ய தம்பதிகளாக தான், மிதுனமாக தான் பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்த தத்துவமாக தான் பெருமாள் இருக்கான். அதாவது பிரம்மமாகிற பரமாத்மா இருக்கான். அதனால் அவனை தான் நம்ம உள்ளிருத்தணும். நமக்கெல்லாம் இந்த உருவம் பேரும் எப்போ வருது அப்படின்னா, நம்முடைய புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரியான இந்த உருவத்தில் நாம் பிரவேசிக்கச்சே எம்பெருமானும் கூட சேர்ந்து பிரவேசித்து தான் நமக்கு உருவமும் பேரும் வருது. அதுக்கப்புறம் எம்பெருமான் நம்முடைய கர்மாதீனமாக உள்ளே இருந்து நம்ம சாஸ்தாவாக இருந்து நியமிக்கிறான், அந்தர்யாமியாக இருந்து நியமிக்கிறான். அப்புறம் நமக்கு நித்தியமாக இந்த இந்திரியங்கள்லாம் சோர்வடையிச்சு உறக்கத்தும்போது தன்னிடத்தில் இளைப்பாறும்படி பண்ணுறான். கடைசி காலத்துலேயும் இங்கேருந்து இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் பிரியிற சமயத்துலேயும் அவனிடத்தில் இளைப்பாறிட்டு தான் அப்புறம் வெளியில் போகிறது. மோட்சத்துக்கு போகிற ஜீவனாக இருந்தாலும் சரி, இல்லை சரணாகதியெல்லாம் பண்ணிக்காத ஜீவன் வேறு பிறவிக்கு எங்கேயோ இந்த சரீரத்தை விட்டு வெளியில் போகிறது, சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ வேறு பிறவிக்கோ போகச்சே இந்த சரீரத்திலேருந்து பிரியிச்சே அவனிடத்தில் இளைப்பாறிட்டு தான் அப்புறம் போகிறான் அப்படின்னு. அதனால் இப்படி இந்த ஜீவனோட கூட உள்ளே இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா பரமாத்ம ஸ்வரூபமே உள்ளே இருக்குது. தனிப்பட்ட ஒரு குணத்தை கொண்டு இந்த காரியத்தை அவன் பண்ணல, அப்படியே தன்னுடைய ஸ்வரூபத்தோடு உள்ள வரான். அதனால் இந்த இடத்துல மாதவனை நினைக்கணும். அவன் யார்? தெய்வத்தம் தம்பதீனா பாவா சம்முகீனாம் ஸ்ருதீனாம் பாவாரூடோ பகவதி யுவாம் தெய்வத்தம் தம்பதீனா. மகாலட்சுமியே, பகவதியே, நீங்கள் 2 பேரும் தான் ஒருமித்த கருத்தா ஸ்ருதியில் நான் ஒருமித்து நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிற பாவாரூடோ பகவதி யுவாம், நீங்கள் 2 பேரும் தான் 2 பேரையும் தான் எங்களுக்கு தெய்வமாக தெய்வத்தன் தம்பதினஹா அப்படின்னு சொல்லப்பட்டபடிக்கு பிராட்டியும் பெருமாளும் தான் தெய்வத்தம், நமக்கு தலைவர்கள், பரமாத்மா தத்துவம். அதனால் மாதவனை நினச்சி நாம் படுத்துக்கணும். இந்த இடத்துல வரைச்சே மாதவனை நினச்சி உறங்கணும் அப்படின்னா யோகத்தில் நினச்சே, ஏன்னா உறங்குற போது நாம் அவனை நினைக்க முடியாது. நம்முடைய இது இல்லை, நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம அறியாமல் தூங்கிறது தான் தூக்கம். அதனால் சுவாப தசைன்றது நம்ம அறியாமல் இருக்கக்கூடிய தசை. அதனால் நம்ம அறியாத தசை இருக்குதே, அதுக்கு முன்ன அவனை நாம் உள்ளே இருத்தி அந்த அறியாத தசையிலையும் நீ என்னை காப்பாற்ற வேண்டும், அதாவது எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும்ன்ற ரீதியில் அவனை இது பண்ணுறான். அதனால்தான் அப்படியே வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அப்படி ராத்திரி வச்சுட்டு அப்புறம் காலத்தால் மெல்ல எழுந்து அரியன்ன பேரருன்னு சொல்கிறான். அதனால் எம்பெருமானை நாம் அறியாத போது நம்மால் அவனை நினைக்க முடியாத அந்த சுவாப காலம், தூக்க காலம், உறக்க காலம் இருக்க, அப்போவும் அவனை நாம் உள்ளிருத்திட்டோம் அப்படின்னா அவன் உள்ளேயே இருக்க போகிறான். அதனால் இல்லைன்னாலும் அவன் இருக்க போகிறான்றது வேறு. அதனால் இந்த இடத்துல எந்த விதமான ஒரு குணத்தை கொண்டும் அவன் இது இல்லை. அவனுடைய ஸ்வரூபம் அவனுக்கு
ஸ்வரூபம்னா அவனுடைய தன்மை எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்ட ரீதியில் அவனை தியானம் பண்ணணும், சிந்தனம் பண்ணணும். அதனால தான் ஸ்வபன் சிந்தைய மாதவம் அப்படின்னு. அதோடு கூட ஒரு குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாய் இவ்வுலகினில் வாயுமீசன் மணிவண்ணன் எந்தையே அப்படின்னு தாயும் தந்தையும் சேர்ந்து தான் குழந்தைக்கு அரணாக இருக்க முடியும். அதனால் நாமெல்லாம் அவனுடைய குழந்தைகள் போன்றவரானதுனால, அவளுக்கு சேஷபூத்தமானதுனால சேஷிகளாக இருக்கக்கூடியவா தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய அந்த திவ்ய தம்பதிகளை மனசில் இருத்தி நாம் தூங்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதுபடி நாம் நடந்து இந்த 4 காரியத்தையும் விழித்தல், நடத்தல், உண்ணுதல், உறங்குதல், இதுதான் நாம் பண்ணக்கூடிய காரியம். இந்த காரியத்தை நாம் அந்தந்த போது நாம் அவனை ஸ்மரித்து பண்ணோன்னா நம்ம எப்போவுமே அவனுடைய ஸ்மரணமாக இருக்கிறதா ஆகும். அதாவது ஆகார நித்ரா பய மைதுனஞ்சா சமானமேத்தது பசுபிர் நராணாம் அப்படின்னு சொல்லிருக்கு. இந்த ஆகாரமோ நித்ரையோ சாப்பிட்றது தூங்கிறது, பயம் எதால் என்ன வருமோ நமக்கு பயம், துன்பம் ஏற்படும் அப்படின்ற பயமோ, அப்புறம் வம்ச விருத்தி இனப்பெருக்கம் பண்ணுறது இருக்க, இதெல்லாம் பசுக்கள் விலங்குகளுக்கும் நமக்கும் சமம், மனுஷர்களுக்கும். ஆனால் தர்மம் இருக்குதே அதுதான் அதிகோ விசேஷா தேஷாம். இந்த இவர்களில் மனுஷர்களுக்கு இந்த தர்மம் தான் அதிகப்படியான விசேஷம். அந்த தர்மத்தினால ஹீனனாக இருக்கக்கூடியவன் பசுவுக்கு சமானமனாக ஆயிடுவான். அதனால் நான் தர்மம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, நாம் விவேகம் கொண்டு பண்ணக்கூடிய காரியம். ஏதோ ஆடு மாடுகளை போல சாப்பிட்டு உறங்கி வம்சவிருத்தி பண்ணி பயம் இங்கே இப்போ நாம் இருந்தால் நமக்கு புகலிடமாக இருக்கும், அங்கே இருந்தால் அது பயப்படாத ஒரு இடத்துல தங்கிறது, அது இது இந்த ஆபத்து வர இடத்துலேருந்து விலகி நிற்கிறது, இப்படிலாம் மாத்திரம் பண்ணிட்டுருக்கு. இந்த மாதிரி நம்ம விலங்க போல இல்லாமல் அந்த தர்மத்தில் நிற்கணும். தர்மம்ன்றது என்னது அப்படின்னா, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதான நமக்கு ஸ்ரேயஸை அளிக்கக்கூடியதான காரியங்கள் எதுவோ அதுதான் தர்மம். ஸ்ரேய சாதனம், அலௌகிக ஸ்ரேய சாதனம் தர்மம். அந்த தர்மம்ன்றது தான் நமக்கு விசேஷம். ஸ்ரேய சாதனம்ன்றது என்னது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பொதுவில் உதாரணத்துக்கு நமக்கு ஸ்ரேயஸ், அதாவது நம்ம குடும்பத்தை நன்னா நடத்துறது நமக்கு ஸ்ரேயஸ். ஆஹா, எப்படி குடும்பத்தை நடத்துகிறான் பத்தியா, வேலைக்கு உயர்ந்த வேலைக்கு போய் நிறைய சம்பாதிச்சு, கை நிறைய சம்பாதிச்சு, நல்ல வசதியான வீட்டில் மனைவி மக்கள்லாம் வசதியாக வச்சு நன்னா பண்ணுறான், அதுதான் ஸ்ரேயஸ். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். அப்போது அதுக்கு இவன் போய் வேலை பண்ணுறானே, அந்த வேலை தான் ஸ்ரேயஸ் சாதனம். அந்த வேலை தான் அந்த பணத்தை தருது. அதுதான் அந்த வேலை தான் இவன் செய்யக்கூடிய தொழில் தான் ஸ்ரேயஸ் சாதனம். ஆனால் இந்த தொழில் ஸ்ரேயஸ் சாதனமா அப்படின்னா, தொழில் தான் ஸ்ரேயஸ் சாதனம். இந்த தொழில் பண்ணுறதுனால தான் அவனுக்கு சம்பளம் வருது. ஆனால் இந்த தொழில் பண்ணுறான், அந்த தொழிலை உகந்து அந்த தொழிலதிபர் இவனுக்கு சம்பளம் கொடுக்குறான். அதனால் ஸ்ரேயஸ் சாதனன்றது
இவன் பண்ணுற தொழில் சேய சாதனம்னா அது பரம்பரையாக தான், அது நேரம் நமக்கு சேய சாதனம் இல்லை. நம்ம பண்ணுறோம், அது சேயஸுக்கு சாதனம் தான். ஆனால் அந்த தொழில் நாம் பண்ணுறத உகந்து சந்தோஷப்பட்டு நன்னா பண்ணிருக்கான் இவன், இவனுக்கு இன்னும் ஒரு ப்ரமோஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடிய அந்த தொழில் அதிபர் இருக்கானே, அவன்தான் நேரடியான சேய சாதனம். அவன் உகக்கலைன்னு வச்சுக்கோ, இந்த சம்பளமே வரும். இல்லை அவன் மாறுபட்டு நம்ம வெறுக்கிறான்னு வச்சுப்போம், வேலையே போயிடும். அப்போ இந்த வேலை சேய சாதனம் ஆகாது வேலை. அதனால் சேய சாதனம் வேலை தான், ஆனால் அது பரம்பரையாக தான். பிரதான சேய சாதனம் யார்? அந்த தொழிலதிபர். அவன் தான் நம்ம கூப்பிட்டு வேலை கொடுத்தான், அவன் சொல்கிறபடி தான் அந்த வேலையை பண்ணுறோம். அந்த பண்ணுற வேலையினால் சந்தோஷப்பட்டு அவன்தான் நமக்கு நிறைய சம்பளங்கள்லாம் கொடுக்குறான். அதுபோல் அலௌகிக சேய சாதனம் தர்மம் அப்படின்னு சொல்கிறோமே, அதனால் வேதங்களில் விதிக்கப்பட்டதான அந்த கர்மாக்கள் இருக்குது, அந்த கர்மாக்கள் தான் நம்முடைய சேய சாதனம் அப்படின்னு பொதுவாக வேலை பண்ணுறா போல். ஆனால் அதில் உகந்த அந்த கர்மாக்கள்னால உகக்கிறவன் யார்? எம்பெருமான், அந்த தொழிலதிபர் போல. அகம்மி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்சா, எல்லா யாக யஜ்ஞங்களும் நான் தான், அதுக்கு பலன் தரவனும் நான் தான். அகம்மி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்சா, எல்லா யஜ்ஞங்கள் மூலமாக ஆராதிக்கப்பட்டு அனுபவிக்கக்கூடியவன் நான் தான் அந்த யஜ்ஞத்தெல்லாம். அதே மாதிரி தான் நாம் பண்ணுற வேலையை யார் நுகர்றான், அனுபவிக்கிறான்? அந்த அதிபர், தொழிலதிபர், அவன் நமக்கு கொடுக்குறான். அது மாதிரி போக்தாச்ச பிரபுரேவச்சா, பலன் தரவனும் நான் தான் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் சேய சாதனம்ன்றது இந்த கர்மாக்களாக இருந்தாலும் அந்த அது பரம்பரையாக காரணம் சாதனம். நேர் சாதனம் அந்த கர்மாக்கள்னால பிரீத்தியார எம்பெருமான், பலன் தரக்கூடிய எம்பெருமான். அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அதனால தான் எம்பெருமானே கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், சனாதனமாக எப்பவும் இருக்கக்கூடிய தர்மம். சனாதனம்னா அழிவில்லாத இருக்கக்கூடிய தர்மம் என்னது? கிருஷ்ணன். ராமோ விக்கிரகவான் தர்மஹா, ராமனே தர்மமே வடிவெடுத்தவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் அவன் என்றைக்கும் இருக்கக்கூடிய சேய சாதனம். இப்போ இதெல்லாம் காலத்துக்கு ஏற்ப மாறும். என்னது? அதான் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், என்றைக்கும் இருக்கக்கூடிய தர்மம் சேய சாதனமாக இருக்கிறது அந்த எம்பெருமான் தான். நமக்கு நன்மை பயக்கிறது கூடியவனாக இருக்கிறது எம்பெருமான் தான். அந்த எம்பெருமானுக்கு திருப்தி வரா மாதிரி இருக்கக்கூடிய இந்த கர்மாக்கள்லாம் யுகத்துக்கு யுகம் மாறுபடும். தியாயன் கிருத்தே யஜன் யஜ்ஞே திரேதாயாம், கிருத்தயுகத்தில் தியானம் பண்ணணும், யஜ்யங்கள்லாம் பண்ணணும் திரேதா யுகத்தில். துவாபர யுகத்தில் அர்ச்சனை பண்ணணும், துவாபரேட்சையன்னு. எதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசவம், கலியில் கேசவ நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் எதாப்னோதி கிருத்தயுகத்தில் தியானம் பண்ணால் என்ன கிடைக்குமோ, திரேதாயுகத்தில் யஜ்யம் பண்ணால் என்ன கிடைக்குமோ, துவாபர யுகத்தில் அர்ச்சனை பண்ணால் என்ன கிடைக்குமோ, அது கலியுகத்தில் என்ன சங்கீர்த்திய கேசவம், கேசவனை சங்கீர்த்தனம் பண்ணுறதுனால கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அப்போது அதெல்லாம் என்னத்தை அடையிறானோ அதில் அப்போ அதனால் அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் இருக்குதே, அந்த அனுகிரகம் பண்ணக்கூடிய எம்பெருமான் எப்பவும் அழிவில்லாத இருக்கான். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்னு, அதான் சனாதனம்னா எப்பவும் இருக்கிறது, அழிவில்லாத இருக்கிறது. அது அந்த எம்பெருமான் தான் தர்மமாக அழிவில்லாத தர்மமாக இருக்கான். அந்த எம்பெருமானை உகக்கும்படி அனுகிரகம் பண்ணக்கூடிய இந்த கர்மாக்கள் இருக்க, அது கிருத்தயுகத்தில் தியானமாக இருக்குது, திரேதாயுகத்தில் யஜ்யமாக இருக்குது, துவாபர யுகத்தில் அர்ச்சனமாக இருக்குது, கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் மாத்திரமாக இருக்குது. ஆனால் இந்த தர்மம் மாறுபடும். இது
பரம்பரையான தர்மம், அது சனாதன தர்மம், அழிவில்லாததான தர்மம். இது அதுதான் பிரதான தர்மம். இதெல்லாம் வந்து பரம்பரையாக இருக்கக்கூடியது சாதனம், சாதனம் பரம்பரையாக இருக்கக்கூடிய இது மாறுபடும், ஆனால் அது மாறுபடாது. அதனால் அதாவது இப்போ ஆஃபீஸ்லேயே கூட வச்சுக்கோங்களேன், ஒரு போர்ட்ஃபோலியோவை நமக்கு மாற்றுறான், நீ இங்கே ஒர்க் பண்ணது போகிறோம், இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுன்றான். ஆனால் சம்பளம் கொடுக்குறது அவனே கொடுக்குறான், அவனே ப்ரொமோஷன் பண்ணுறான். அவன் மாறுபடாமல் இருந்து நம்ம வேலையை உகந்து நமக்கு நிறைய கொடுக்குறான். ஆனால் இன்றைக்கி ஒரு வேலை ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போடுறான், நாளைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போடுறான், நம்ம பண்ணுற வேலை மாறுறது. அதான் அதுபோல். அதனால் இப்படி நம்முடைய விழித்தல், நடத்தல், உண்ணுதல், உறங்குதல் அப்படின்ற இந்த காரியங்கள்லாம் சனாதனமான தர்மமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பிரீத்திக்காக நாம் பண்ணுறது தான். அந்த தர்மப்படி நடக்கிறது தான் அதிகம் நமக்கு. அதாவது பசுக்களாக இருக்கக்கூடிய விலங்குகள்லேருந்து நம்ம பிரித்து காமிக்கிறது. அதனால் பெரியோர்கள் காட்டின படிக்கு பெரியோர்களுடைய நல்லோர்கள் கூறும் நல்லுரை படிக்கு நாம் நடந்து தர்மமான எம்பெருமானை பிரீத்திக்கு ஆகி அந்த எம்பெருமானை நாம் அடையணும். பாட்சி கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீன் யதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாश्रयं ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.